Hello guys, welcome back to newspaper session. So இன்னைக்கு என்ன டே இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துட்டு நியூஸ் பேப்பருக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு ஏப்ரல் 22வா. ஸோ ஏப்ரல் 22 வந்து இம்பார்ட்டன்ட் டே என்ன அப்படின்னா வேர்ல்டு எர்த் டே. வேர்ல்டு எர்த் டே. ஸோ இது வந்து எதுக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க வேர்ல்டு எர்த் டே அப்படின்னா, ஸோ என்வரான்மெண்டல் அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ எல்லா இதுக்குமே அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க வேர்ல்டு எர்த் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மக்களுக்கு வந்து அந்த என்வரான்மெண்டல் எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுலாம் தெரியும். இப்போ நம்ம ஒரு விஷயம் பயன்படுத்துகிறோம், இப்போ பிளாஸ்டிக்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு மட்டும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் பாதிக்காமல் இருக்கணும். சரியா, நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கும் பாதிக்காம இருக்கணும், அதே நேரத்தில் சுற்றுச்சூழலுக்கும் பாதிக்காம இருக்கிற அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் பிளாஸ்டிக்னு சொல்லேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா, இப்போ ஒருத்தவங்க மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே சரியா எல்லாருமே யூஸ் பண்ற எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஸோ நமக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது, அதே நேரத்தில் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் நம்ம என்வரான்மெண்டலுக்குமே பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். சரியா, ஸோ அதை வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ இருக்கிற பாதிப்பு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வேர்ல்டு எர்த் டே அப்படிங்கறத ஏப்ரல் 22 அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இதோட தீம் வந்து என்ன, 2023 வேர்ல்டு எர்த் டேயோட தீம் வந்து என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் இன் அவர் பிளானட். இன்வெஸ்ட் இன் அவர் பிளானட். ஸோ அதான் என்னது அப்படின்னா வேர்ல்டு எர்த் டேவோட 2023க்கான தீம். சரியா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வேர்ல்டு எர்த் வீக். இது வந்து எர்த் டே சொல்றாங்களா, அதே மாதிரி எர்த்துக்கான வீக் இருக்கு. சரியா, ஸோ அது எப்போலேருந்து எப்போ அப்படின்னா ஏப்ரல் 14 இருந்து. ஸோ வேர்ல்டு எர்த் வீக் வந்து எப்போ அப்படின்னா ஏப்ரல் 14 ஏப்ரல் 22 வரைய அப்சர்வ் பண்றாங்க. சரியா, ஸோ இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏப்ரல் 22 வந்து வேர்ல்டு எர்த் டே, ஏப்ரல் 14 டு ஏப்ரல் 22 வந்து என்ன அப்படின்னா வேர்ல்டு எர்த் வீக். ஸோ இப்போ வேர்ல்டு எர்த் டே இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு தீம் கொடுத்துருக்காங்க 2023க்கானது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் இன் அவர் பிளானட். அதுதான் என்னது 2023க்கான தீம். சரியா, இப்போ நம்ம நியூஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, அப்கிரேடட் எக்ஸ்ரே மிஷின்ஸ் டு ஃபாஸ்ட் ட்ராக் பேக்கேஜஸ் செக் அட் ஏர்போர்ட் பை எண்ட் ஆஃப் தி இயர். இது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் வந்து ஒரு எக்ஸ்ரே மிஷின் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ஏர்போர்ட்டில் எக்ஸ்ரே மிஷின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கொண்டு போகிற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு எதுக்காக போவோம், நம்ம வந்து ஒரு வெளி மாநிலங்களுக்கோ வெளி ஊருக்கோ போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம கொண்டு போகிற பொருளில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்கல்ல ஏர்போர்ட்டில். ஸோ வயலண்டான பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணுறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்ரே மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்ரே மிஷின்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா 2D இமேஜாக தான் கன்வெர்ட் பண்ணுச்சு. ஸோ இப்போ அந்த அப்கிரேடட் எக்ஸ்ரே மிஷின் இருக்குல்ல, ஸோ அது வந்து 3D இமேஜாகவே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா யாரும் வந்து அந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை வந்து இது பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இதுக்கு முன்னாடிலாம் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து தனியாக எடுத்து கொடுக்கணும் போல. ஸோ இப்போலாம் அந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தனியாகவே எடுத்து கொடுக்க தேவையில்லை, டேரெக்டாக நம்ம அப்படியே கொடுத்தாலே அப்படியே ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா, ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து எதுக்காக இந்த அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பரில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. ஸோ டெல்லியாக இருக்கட்டும், மும்பையாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி மேஜர் பிளேஸ் முக்கியமான நகரங்களில் என்ன ஆச்சு அப்படின்னா ஏர்போர்ட்டில் வந்து ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருந்துச்சு. சரியா, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும், அந்த பேசஞ்சர் க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக தான் ஸோ அவங்க வந்து அந்த பர்டிகுலர் அத்தாரிட்டி என்ன பண்ணிருக்காங்க அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த க்ரௌடை வந்து எப்படி இது பண்ணுறது, ஸோ எதனால் க்ரௌடு அதிகமாகுது, எதனால் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படி பார்க்கும்போது ஸோ அந்த செக்யூரிட்டி அந்த செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பேக்கேஜ் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த டைமில் தான் ஒரு பெரிய கியூ நிற்குது. ஸோ அந்த டைமில் தான் என்ன ஆகுது டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரௌடு வந்து இருக்காமல் இருக்கலாம், அப்படி க்ரௌடு இல்லாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட இதாக இருந்திருக்கு. ஸோ அதனால அது ரிலேட்டடாக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த டெக்னாலஜியில் பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ஸோ அதுதான் இந்த ஓவரால் நியூஸில் இருக்குது. இது வந்து எந்த இது கீழே வரும், மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே. எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி, அவங்களுக்கு கீழே தான் இது வருது. சரியா, பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி. சரியா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போகலாமா. ஸோ அடுத்து என்ன நியூஸ் அப்படின்னா பார்ப்போம் வாங்க. ஸோ அடுத்த நியூஸ் பாருங்களேன். ஸோ இந்த ஒரு நியூஸ்
தமிழ்நாடு நாட் ஜாயினிங் என்பிஎஸ். என்பிஎஸ்னா என்ன அப்படின்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. அது ரிசல்ட், அதாவது தமிழ்நாடு நாட் ஜாயின்டட் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ரிசல்டட் இன் அவாய்டபிள் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 1296.61 crore சேசி சிஏஜி. சிஏஜினா என்ன அப்படின்னா கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். சரியா, இப்போ வந்து ரீசெண்டாக என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? அசம்பிளிக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த அசம்பிளிக்கு டேபிள், அதாவது என்ன அவங்க முன் சமர்ப்பிச்சிருக்காங்க. சரியா, அவங்க பண்ண அனலைஸ், அவங்க பண்ண சர்வே, அவங்க எடுத்த ரிப்போர்ட், யார்? கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் இருக்காங்க இல்லையா, இவங்க கீழே உள்ள கமிட்டிஸ், கமிட்டி மெம்பர்ஸ் பண்ண சர்வே ரிப்போர்ட் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அசம்பிளிக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன் கைண்ட் ஆஃப் இதுதான் என்ன அப்படின்னா ஒன் கைண்ட் ஆஃப் செக்டர் வந்து என்ன அப்படின்னா பென்ஷனை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா தமிழ்நாடு வந்து எதில் ஜாயின் ஆகலை அப்படின்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்லையே அதில் வந்து ஜாயின் ஆகலை. ஸோ அப்படி ஜாயின் ஆகாமல் இருக்கிறதுனால இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடிஷ்னலாக எக்ஸ்பெண்டிச்சர் வருது. சரியா, அந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்லையா அது ஜாயின் ஆனால் வர அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சரை நாங்கள் இது மூலமாக தடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ அப்படின்னா 1296.61 crore இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா the report pointed out that தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் தி என்ன அதுக்கு பதிலாக என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃபைன்ட் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசிபிஎஸ், டிஃபைன்ட் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். சரியா, அது எப்போ லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னா 2003 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பர்டிகுலராக அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ஸோ இது வந்து 2003க்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ணுவாங்கல்ல கவர்மெண்ட் ஊழியர்கள், அவங்களுக்கு அந்த எம்ப்ளாயிஸ்க்காக வந்து பர்டிகுலராக இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்ளிகபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இந்த சிஸ்டமில் அண்டர் திஸ் சிஸ்டம் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூட், எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூட் என்ன அந்த பென்ஷன் ஸ்கீமில் எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூட் என்ன அப்படின்னா 10% அவங்களோட பேசிக் பே இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஒரு எம்ப்ளாயி கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா நமக்கு ஒரு பேசிக் பே தருவாங்கல்ல அதில் 10% அமௌண்ட்டும் அப்புறம் டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குல்ல அதுலேயும் இந்த 10% எடுப்பாங்க. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா இந்த சிஸ்டம் என்னது டிஃபைன்டு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். சரியா, இது எப்போ லான்ச் பண்ணது 2003ல. சரியா, ஸோ அதுதான் என்னது ஓவராலாக இந்த ரிப்போர்ட்ல வந்து சப்மிட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1296.61 crore வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இங்கே வந்து கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் வந்து ரிப்போர்ட்டாக நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளிக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அதான் அடுத்த நியூஸ் போகலாமா? ஸோ அடுத்த நியூஸ் ஸோ அடுத்த நியூஸ் டேரக்டாக எடிட்டோரியல் தான். ஸோ எடிட்டோரியல் இன்னைக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பாருங்களேன், டெரர் ஆன் தி ரோடுன்னு இருக்கா. ஸோ இது வந்து என்ன டெரரிஸ்ட் அட்டாக்கு தான். சரியா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன அட்டாக் ஜம்மு காஷ்மீரில் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இந்தியா நீட்ஸ் டு ரீதிங்க் இட்ஸ் காஷ்மீர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆட்டிடியூட் டு பாகிஸ்தான். இது வந்து என்ன கண்டிப்பாக இந்தியா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காஷ்மீர் அந்த பகுதியில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, ஸோ எதை பற்றி பேசுகிறாங்க? இன் அனதர் ஸ்பெக்டர் ஆஃப் வயலன்ஸ் இன் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு வயலன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 5 சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்க கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, 5 soldiers were killed and another critically injured in a terror attack on April 20. அதாவது கடந்த 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல வயலண்ட் அட்டாக் நடந்திருக்கு. சரியா, ஸோ அதில் 5 soldiers வந்து இறந்திருக்காங்க. ஸோ எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா ராஜூரி பூஞ்ச் செக்டார், அதாவது ஜம்மு காஷ்மீர்ல ராஜூரி பூஞ்ச் அப்படிங்கிற பர்டிகுலர் செக்டார்ல தான் அந்த ரீஜன்ல தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. சரியா, ஸோ அங்க நடந்திருக்கு. ஸோ இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா இப்போ இதை வந்து எதோட கம்பைன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் தான் G20யோட என்ன மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னா டூரிசம்கான மீட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நியூஸில் பார்த்தோமா. ஸோ அதை கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க பாருங்க. இந்த அட்டாக் ஆல்சோ கம்ஸ் அட் அ டைம் எப்போ வந்திருக்கு இந்த அட்டாக் அப்படின்னா when ஜம்மு காஷ்மீர் இஸ் ஒர்க்கிங் டெலிஜென்ட்லினா என்ன அவங்க வந்து என்ன ஆர்வமாக அதில் ஒர்க் பண்ணும்போது. சரியா, டெலிஜென்ட்லி டு ஹோஸ்ட் G20 டூரிசம் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் வந்து மேலே வந்து நடத்த போகிறாங்க. அதுக்கான ஒர்க்கிங் ப்ராசஸ் அந்த ரெனோவேட் பண்ற ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம நியூஸ்ல படிச்சோம்ல. ஸோ அந்த ப்ராசஸ் அப்போ வந்து தான் என்ன இருக்கு அப்படின்னா இந்த அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்காங்களே நேற்று நியூஸ்ல பார்த்தோம் பிலவல் பூட்டோ ஜர்தாரி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வர போறாங்க. சரியா, நெக்ஸ்ட் மேல தான் என்ன பண்ண போறாங்க சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோடைய ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் வந்து அட்டன் பண்ண போறாங்க. ஸோ இந்தியா தான் என்ன பண்றாங்க அது பிரசிடென்சி எடுத்திருக்காங்க. சரி, அதனால அவங்க இந்தியா வர போறாங்கன்னு சொன்னாங்களா. ஸோ அதையும் இங்க வந்து கனெக்ட் பண்ணி சொல்றாங்க.
நெக்ஸ்ட் இப்போ இந்த ஏப்ரல் 20ல ஒரு அட்டாக் நடந்துச்சுல, வயலன்ஸ் நடந்துச்சுல, அது எதை போல இருக்கு அப்படின்னா அது வந்து 2019ல நடந்த புல்வாமா அட்டாக் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் அதை அப்படியே ரிப்ளிகபிள் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரியே இருக்குது இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸோ ஓவராலாக பேசிட்டு லாஸ்டா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த டைம் இதுதான் எனது இந்தியாக்கான கரெக்டான டைம். எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த டைம்ல தான் சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் வந்து அதுக்கான ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் மேலே நடக்க போகுது. ஸோ பாகிஸ்தானோட ஹையர் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லலாம், இல்ல ஹையர் அத்தாரிட்டி மினிஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லலாம், மினிஸ்டர் வர்றாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்க, ஃபாரின் மினிஸ்டர் வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம பேசி ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அமைதிக்கான உடன்படிக்கை, ஸோ இன்னும் பேச்சுவார்த்தை மூலமா எப்படி அந்த பார்டர் செக்யூரிட்டியில வந்து நடக்கிற அந்த டெரரிஸ்ட் அட்டாக்ஸை தடுக்கலாம், ஸோ அவங்க கிட்ட பேசலாம். அதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. பெர்ஹாப்ஸ் இட் இஸ் த டைம் இந்தியா ரிவ்யூ இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அதோட ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன பண்ணணும், திரும்ப ரிவ்யூ பண்ணி ஸோ எதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறத பார்த்துடணும். ஸோ இன் காஷ்மீர் இன்க்ளூடிங் த கரண்ட் ஃப்ரீ ஸ்டாக்ஸ், யார் கூட அதாவது யார் கூட டாக் வச்சு மாத்திக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் கூட பேசி இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸோ அதுதான் ஓவரால் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் வீட்டோ பை சைலன்ஸ் இருக்கா. ஸோ இது என்ன அப்படின்னா, சென்டர் சீம்ஸ் டு பி ஃபோர்சிங் கொலேஜியம் டு ரீகால் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் பை இன்ஆக்ஷன். இது வந்து என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து கொலேஜியம் பற்றினா ஒரு நியூஸ் நம்ம எப்போவுமே நான் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ரெகுலராக நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் இந்த நியூஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். கொலேஜியம்கான கேஸ் எல்லாம் போச்சு, நிறையா போச்சு கொலேஜியம்கான கேஸ். என்ன அப்படின்னா, ஸோ கொலேஜியம் யாருக்கும் போச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கும் கொலேஜியம் சிஸ்டமில் இருக்காங்களே அவங்களுக்குமே நிறைய கிளாஷஸ்லாம் ஆச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கொலேஜியம்னா என்னன்னு தெரியுமா? கொலேஜியம்ங்கிறது என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே உள்ள ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு கமிட்டி சொல்லலாம். சரியா? அவங்க தான் என்ன கொலேஜியம் கமிட்டி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைமை நீதிபதிகள் இருக்காங்களா, நீதிபதிகளை நியமிக்கிற பொறுப்பு இவங்களுக்கு தான் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அந்த பார்லிமெண்ட், இப்போ உள்ள ஆளும் கட்சி, அதுக்கான அந்த நீதித்துறைக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா, அரசியல் தலைவர் இருப்பார் இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கிளாஸ் ஆச்சு. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவுமே என்னது அப்படின்னா இதுவே ஒன் கைண்ட் ஆஃப் கேஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தராங்க சர்டன் நம்பர் ஆஃப் நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, கொலீஜியம் சிஸ்டம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா செர்டன் கைண்ட் ஆஃப் நீதிபதியோட நேம் வந்து என்ன பண்றாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி இந்த பிளேஸ்க்கு, இப்போ பர்டிகுலர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியை இவங்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு தான் தெரியும், யாருக்கு தெரியும், கொலீஜியம் சிஸ்டம்க்கு தான் தெரியும் யார் வந்து இப்போ ஹையர் அந்த என்ன சொல்லுவாங்க சீனியாரிட்டி, யார் இப்போ அதிகமான சீனியாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுவாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸாக போடுவாங்க. சரியா? ஸோ அந்த கொலீஜியம் சிஸ்டம்க்கு தான் தெரியும் யார் இப்போ சீனியர், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது யார் அப்படின்னா கொலீஜியம் சிஸ்டம் தான். ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தர்ற அந்த நேம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணல அப்படின்னா ப்ராப்பரா இது பண்ணல. சரியா? என்ன பண்றாங்க, அதாவது அவங்களுக்கு ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இது விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஆக்ஷனாக இருக்காங்க. ஸோ கொலேஜியம் சிஸ்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து நீங்கள் வந்து இந்த பிளேஸ்க்கு உங்களை வந்து இது இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து இவங்களை வந்து நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பார்ப்பாங்க. சரியா? ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா சரி இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணல அப்படின்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. ஸோ ரெக்கமெண்டேஷன்லாம் போய்கிட்டு தான் இருக்கு, இந்த கொலீஜியம் சிஸ்டம் மூலமா ரெக்கமெண்டேஷன் போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ அது வந்து டிலே பண்றாங்க, யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிலே பண்றாங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்லப்படுது அப்படின்னா ஒன்கன் ஈஸியா ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இது வந்து வேணும்னே பண்றாங்க, இன்டென்ஷனலா பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸோ இதனால நிறையவே பாதிக்கப்படுறாங்க. சரியா? இப்போ ஒருத்தவங்க ஒரு பிளேஸ்ல இருந்து இப்போ பாருங்களேன், ரெண்டு கோர்ட் நான் சொல்றேன், ஒன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்றாங்க, இன்னொன்னு மும்பை ஹைகோர்ட் சொல்றாங்க. சரியா? ஸோ இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து ஏற்கனவே இருப்பாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏற்கனவே இருப்பாங்க, அவங்க வேற பிளேஸுக்கு வந்து மாறி போகணும். ஸோ அந்த பிளேஸ்க்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஒருத்தவங்க வரணும். ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ஆக்ஷனா இருக்கிறதுனால இப்போ ஒரே ஆளு என்ன ஆகுது அப்படின்னா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கே ரொம்ப நாள் அவங்களோட பதவி காலத்தையும் தாண்டி ரொம்ப நாளா ஃபுல் டைம் அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அதான் இது ஓவராலா டிஸ்கஸ் பண்ணுது. சரியா? நெக்ஸ்ட் போலாம். இது வந்து என்ன அப்படின்னா
ஃபேக்ட் செக்கிங் நெட்வொர்க் ஃபோக்கஸ் ஆன் ஃபேக் நியூஸ் ஆன் ரூலிங் பார்ட்டி சென்டர். இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, ஸோ அந்த ஐடி ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணது சரியா, ஐடி ரூல்ஸ் 2001 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி ஐடி ரூல்ஸ் 2023 கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மிஸ் இன்ஃபர்மேஷன், அதை வந்து தவறான நியூஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அந்த கண்டென்ட் எல்லாம் என்ன பண்ணணும்னா தடுக்கணும், அது வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் மாதிரி கொண்டு வந்தாங்க, ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. அந்த பில்ல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடி, அதாவது ஒரு கமிட்டி மாதிரி செட் பண்ணாங்க. அந்த கமிட்டி தான் என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் யூனிட் தான் என்ன பண்ணும், பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ சரியா, அந்த யூனிட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா வெதர் இந்த கண்டென்ட் வந்து ஃபேக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபேக்டை செக் பண்ணி உண்மையை செக் பண்ணி கொடுக்குற இது சரியா. ஸோ அது நிறைய வந்து போய்கிட்டு இருந்துச்சு சரி, கான்ட்ரவர்சியாக போய் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போச்சு. ஸோ இங்கே வந்து ஃபேக்ட் செக்கிங் நெட்வொர்க் இருக்கா, ஸோ அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் இருக்குல்ல, ஸோ அது ஃபோக்கஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் ஃபேக் நியூஸஸ் ஆன் ரூலிங் பார்ட்டி. இப்போ கடந்த இப்போ இருக்கிற அந்த ரூலிங் பார்ட்டியை பற்றின ஃபேக் நியூஸ் வரும் இல்லையா, அதை பற்றி தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதுக்கு ஒரு இது சொல்கிறாங்க சரியா, இப்போ ஹிந்து இருக்காங்களே இவங்க தான் என்ன பண்ணாங்க, ஹிந்து நியூஸ் பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 142 நியூஸை வந்து கண்டென்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் இருக்காங்க இல்லையா, அவங்க செக் பண்ண யூனிட்லாம் பார்த்துருக்காங்க சரியா. அவங்க அதில் அவங்க மதிப்பாய்வு செய்யும் போது அதிகபட்சமாக எந்தெந்த கேட்டகரியில் வந்திருக்கு அப்படின்னா அதிகபட்சமாக வந்த கேட்டகரியில் வந்து என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றின ஒரு ஃபேக் நியூஸில் தான் அதிகபட்சமான நியூஸ் வந்திருக்கு, 28 வந்திருக்கு சரியா. ஒரே சிங்கிள் கேட்டகரியில் இந்த மாதிரி 28 இது ஃபேக்ட் செக் பண்ணிக்கிறது இதில் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நியூ ஐடி ரூல்ஸ் அலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஃபேக்ட் செக்கிங் வித் ப்ரூஃப் ஆர் இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நான் இது வந்து ஹிந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணது, அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நியூ ஐடி ரூல்ஸ் அந்த கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி நியூ ஐடி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கோம்ல, ஸோ அதில் செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நாங்கள் ப்ரூஃபோட செக் பண்ணுவோம், அதாவது எப்படி அப்படின்னா இது வந்து எதனால் தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ப்ரூஃபோட காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா. அதுதான் என்னது இந்த நியூஸில் கொடுத்துருக்காது சரியா. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அடுத்து பிஸ்னஸ் நியூஸா. ஸோ பிஸ்னஸ் நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிமாண்ட் இஸ் ஸ்ட்ராங். டிமாண்ட்னா என்ன அப்படின்னா தேவைகள். இப்போ கன்சியூமர் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு தேவைகள் தான் அதிகமாக இருக்கணும் சரியா. தேவைகள் அதிகமாக இருந்தால் தான் வியாபாரம் நல்லா நடக்கும் சரியா. அப்போது நல்ல நிலைமை எக்கனாமிக் ரிவைவல் ஆகி நல்லா வரும் சரியா. இப்போ டிமாண்ட் இஸ் ஸ்ட்ராங், இன்ஃப்ளேஷன் ஈஸிங். இன்ஃப்ளேஷன் வந்து டிமாண்ட் தேவைகள் அதிகரிக்க இன்ஃப்ளேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா. ஸோ இது வந்து எதை பற்றி பேசுகிறாங்க, எதனால் தேவைகள் எந்தெந்த பர்டிகுலர் இதில் வந்து தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் தி பம்பர் ரபி ஹார்வெஸ்ட் இருக்கு இல்லையா, ரபி சீசன் சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்போம், அதில் அந்த ஹார்வெஸ்ட் ஸோ அதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஃபிஸ்கல் த்ரஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது இருக்கு இல்லையா, அந்த ரோடாக இருக்கட்டும் பில்டிங் கட்டுறதா இருக்கட்டும் அதில் வந்து நிறையா வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிமாண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரிவைவல் இன் கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த கார்பரேஷன் இருக்குல்ல அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேயும் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் வந்து ஈஸியாகுது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஆர்பிஐயோட ஹையர் அத்தாரிட்டி அஃபீஷியல் யார் அப்படின்னா டெபுட்டி கவர்னர், ஒன் ஆஃப் த டெபுட்டி கவர்னர் யார் அப்படின்னா மைக்கேல் தேப்ரபட்ரா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐயோட ஆர்டிகல், என்ன ஆர்டிகல்னா ஆர்டிகலோட நேம் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் தி எக்கனாமி அப்படிங்கிற ஆர்டிக்கலில் வந்து எழுதியிருக்காங்க சரியா, இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது சரியா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இவே பில். இவே அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரோடு போகிறோம் இல்லையா, டோல் கலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இவே பில் இருக்கும். ஸோ இவே பில் அண்ட் டோல் கலெக்ஷன் ஸ்கேல்டு நியூ பீக்ஸ், அதாவது நியூ பீக்ஸ்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் அதிக அளவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறையவே வந்து கலெக்ட் ஆயிருக்கு, கலெக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. எதனால் இந்த மாதிரி கலெக்ஷன் அதிகமாக வந்திருக்கு, டோல் கலெக்ஷன் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா கடந்த 4 மாதத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரீட்டைல் வெஹிக்கிள் சேல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெஹிக்கிள்ஸ் அந்த சேல்ஸ் வந்து என்ன இருக்குது அதிகமாக இருந்ததுனால அந்த ரோடு வழியாக போகிற அந்த டோல் கலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே என்ன இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. இவே பில் டோல் கலெக்ஷன் ஸ்கேல்டு நியூ பீக்ஸ் வைல் ரீட்டைல் வெஹிக்கிள் சேல்ஸ் கிட்டிய 4 month ஹை. நெக்ஸ்ட் சிபிஐ இன்ஃப்ளேஷன் ஸ்லோடு டு 5.7% இன் ரெஸ்பாண்ட் டு மானிட்டரி பாலிசி ஆக்ஷன் சப்ளை சைடு மெஷர்ஸ். சிபிஐ இன்ஃப்ளேஷனாக தெரியும். ஸோ அது வந்து என்ன இருக்குது இன்ஃப்ளேஷன் வந்து என்ன இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வந்திருக்கு 5.7% வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் அந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து எதுலேருந்து எதுவாக குறைஞ்சிருக்கு அப்படின்னா 7.8லேருந்து தான் 5.7 வந்திருக்கு. ஸோ 2022 வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 7.8 இருந்திருக்கு. ஸோ 2023 இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா 5.7% தான் இருக்குது சரியா. ஸோ இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்
இருக்காங்க இல்லையா அவங்களுடைய Q4 நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 18% கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்ல சொல்லணும் அப்படின்னா 21,327 crore. சரியா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன் பிரீஃப்ல தேர்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நியூஸ் அப்படின்னா கிரிட்டிக்கல் டு ஃபியூயல் MSMEs growth to achieve the $5 trillion டார்கெட் ACIP அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க செட் ஆஃப் ஆர்கனைசேஷன். சரியா? ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சொல்றாங்க என்ன அப்படின்னா MSME growth இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து ஃபியூயல்னா என்னது இன்னும் நல்லா growth-ஆ கொண்டு போறது. சரி அது வந்து கிரிட்டிக்கலா இருக்கு. கிரிட்டிக்கல் டு ஃபியூயல் MSMEs growth to achieve the $5 trillion டார்கெட். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து பாருங்க MSME தெரியல சிறு குறு தொழில்கள்னு சொல்லுவோம். இது மூலமா எவ்வளவு ஜென்ரேட் ஆகுது பாருங்களேன். இந்த growth of the 64 million MSME அதாவது அந்த 64 million நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னா 64 million MSME that generate more than எவ்வளவு ஜாப்ஸ் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா 11 million ஜாப்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது வந்து இந்தியாவோட ஜிடிபியில் 30% ஜிடிபி எது அப்படின்னா இந்த 64 million MSME ஆல கொடுக்குற அந்த ரெவன்யூ தான் என்னது அப்படின்னா 30% இந்தியாவோட ஜிடிபியா இருக்குது. அக்கௌண்ட் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் டோட்டல் எக்ஸ்போர்ட் நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா அதுல பாதி 50% எதுல இருந்து பண்றோம் அப்படின்னா MSME-ல இருந்து தான் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இன்னமே நம்ம நிறைய வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது யார் சொல்றா அப்படின்னா அந்த SAP இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட MD இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க தான் சொல்றாங்க. அவங்க நேம் கொடுத்துருக்காங்க குல்மீத் பாவா பிரசிடென்ட் அண்ட் MD ஆஃப் தி SAP. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து ஸ்போர்ட் நியூஸ் போலாமா? ஸ்போர்ட் நியூஸ்ல சத்யன் ஓவர் பவர்ஸ் தி ஷரத் டு டேக் தி ஹானஸ் கிரிட்டி ரீத் டர்ன்ஸ் தி டேபிள்ஸ் ஆன் யஷஸ்வினி அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸோ டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட் தான். சரியா? டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட். ஸோ அதில் வந்து யாரெல்லாம் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஃபைனல் மேட்ச்ல ஸோ ரிசல்ட்டில் கொடுத்துருக்காங்க. மென்ஸ் ஃபைனல் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா சத்யன். யாரை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரத்கமல் அவங்கள டிஃபீட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க செகண்ட் பிளேஸ். ஸோ ரன்னர் அப். தேர்ட் பிளேஸ் வந்து யார் அப்படின்னா அன்கூர் பட்டாச்சாரியா. சரியா? இது டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட் நடந்திருக்கு. அதில் மென்ஸ்ல 3 பேர் சத்யன் அப்புறம் சரத்கமல் செகண்ட் தேர்ட் வந்து யார் அப்படின்னா அன்கூர் பட்டாச்சாரியா. அப்போ உமன்ல வந்து யார் அப்படின்னா ரீத் ரிஷா அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அப்படின்னா யஷஸ்வினி கோர்படே அப்படிங்கிறவங்க செகண்ட். தேர்ட் வந்து திவ்யா தேஷ்பாண்டே அப்படிங்கிறவங்க தேர்ட். சரியா? ஸோ இந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நெக்ஸ்ட் போலாம். ஸோ அடுத்து பூராமே IPL பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ IPL ஒரு ஃபைனல் மேட்ச் வரட்டும். ஸோ நம்ம நல்லா பார்க்கலாம் IPL பற்றி. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான எல்லா நியூஸ்மே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.